சினிமா ஃபேண்டசி நேயர்களுக்கு வணக்கம். நான் மணிகண்டன் கன்னடாவிலேருந்து பேசுகிறேங்க. ஸோ கன்னடாவில் வந்து ஆல்பியன் சினிமாஸ். ஸோ நம்மளுடைய முக்கால்வாசி எல்லா படங்களுமே நம்ம ஆல்பியன்கிற இந்த தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. இப்போ கரடன், அடுத்து ஹரா, இப்படி ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகி இந்த தியேட்டரில் தாங்க வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நான் ஒவ்வொரு படமும் இங்கே தான் வந்து நம்ம வந்து படம் பார்க்குறது, உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறது இங்கே தான் நம்ம பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து மைக் மோகனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மைக் மோகன் வந்து சொல்லப்போனால் உங்களுக்கு நான் வந்துட்டு எவ்வளோ பெரிய வெள்ளி விழா நாயகங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் பண்ண படங்கள் கிட்டத்தட்ட மலையாளத்தில் ஒரு 25 படங்கள் 30 படங்கள் பண்ணியிருக்காரு, தெலுங்கில் 30-40 படங்கள் பண்ணியிருக்காரு, கன்னடாவில் 10-15 படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக வந்து அவர் மோகன் வந்து கோகிலா மோகன் தாங்க அவரை சொல்லுவாங்க. அவர் வந்து நம்ம படத்துக்காக அவங்கள மைக் மோகன் சொல்லி அவர் வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு பெரிய லெவலில் வெள்ளி விழா நாயகனை கொண்டு வந்தது நம்ம தமிழ் சினிமா தாங்க. அவர் வந்து எந்த லாங்குவேஜ் போனாலும் எந்த படத்தில் நடித்தாலும் நம்மளுடைய தமிழ் சினிமாவை மட்டும் அவர் மறக்கவே மாட்டாருங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான அற்புதமான வந்து மோகன் ஆக்டர் மோகனுங்க. அவருடைய படம் வந்து ஹராவுடைய பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஹரா மைக் மோகன் சார் சொல்ல போனோம்னா 1990 ஜெகதல பிரதாப்னு ஒரு படங்க. அந்த படத்தில் வந்து நான் ஒர்க் பண்ணேன். சங்கர் கணேஷ் டைரக்ஷன், கண்மணி சுப்பு வசனம், கலைவாணர் கண்ணதாசன் கதை, கேமராமேன் வந்து கேபி தயாளன். இந்த ஒரு குரூப் இந்த டீமே வந்துட்டு மியூசிக் டைரக்டர் சங்கர் கணேசன் டைரக்ஷன் பண்ணி மோகன் சார் நடித்த படம் தான் ஜெகதல பிரதாபன். அந்த படத்தில் ஒரு சின்ன அசிஸ்டன்ட் ஆகிட்டா கடைசியாக போய் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த படம். ஸோ அந்த படத்தில் அப்போலேருந்து நம்ம வந்து மோகன் சார் பார்த்தீங்கன்னா எவர் கிரீன். அவர் வந்து எப்படின்னா வெள்ளி விழா நாயகன் யாருன்னா அவர் ஒருத்தர் தாங்க. அவர் முதல் சுந்தரராஜ படமாக இருக்கட்டும், கோவை தமிழ் படமாக இருக்கட்டும், பெரிய பெரிய படங்களில் பெரிய சூப்பர் கொடுத்தது. இன்னும் அந்த இடத்த முறியடிக்கிறதுக்கு இன்னும் யாருமே வரலைங்க. இதுவரை என்ன பார்த்து தான் இருக்காங்க. ஆனால் ஹரா படங்களும் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அவ்வளோ அழகாக நேர்த்தியாக கரெக்டாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு இடையில கேப் போட்டு. அந்த படத்தோடைய ஆன்லைன் கதைன்னு பார்க்க போனால் மோகன் சாரோடைய டாக்டர் கோவை கல்லூரியில் வந்துட்டு சூசைட் பண்ணிக்குவாங்க. ஸோ சூசைட் பண்ணாலும் அது எப்படி பண்ணாங்க என்னங்கிற வந்து மோகன் சார் வந்துட்டு கரெக்டாக அதை வந்து சர்ச் பண்ணுறதுக்காக பார்ப்பாப்புல. தன்னுடைய பொண்ணு இறந்தது காரணம் என்ன, எப்படி அவங்க இறந்தாங்க அப்படிமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரியும் அந்த பொண்ணு சூசைட் பண்ணாங்களா இல்லை போதையில் அடிமையாகி அவங்க இறந்தாங்களா அப்படிங்கிற மேட்டர்லாம் நம்ம மோகன் வந்து அதை போய் கண்டுபிடிப்பாங்க. இதுக்கு உறுதுணையாக வந்துட்டு நம்ம அனுமோல் ஹீரோயின் துணையை நடிச்சிருப்பாங்க. கூட வந்து மைம் கோபி, மொட்ட ராஜேந்திரன், யோகி பாபு, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாவே போட்டு ஹராங்கிற படம் வந்துட்டு அவ்வளோ த்ரில்லா, அவ்வளோ சஸ்பென்ஸாக அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ மோகன் சார் வந்து நம்ம சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. என்ன இருந்தாலும் அவர் வந்து ஆரம்பத்தில் எப்படியாவது வந்து முண்டி அடிச்சு ஒரு டைரக்ஷன் வந்துடலாம். அவர் அன்புள்ள காதலிக்கு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணாரு, சுட்ட படம் அதில் குருன்னு ஒன்று பண்ணார், இப்போ ஹரான்னு சொல்லி வந்து பண்ணியிருக்காரு. இதெல்லாம் இல்லாமல் ஒரு பெரிய சிறப்பு எதுனா அப்படின்னா மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு நம்ம ஆக்டர் விஜய் சாருடைய படம் கோட் அதில் வந்து பெரிய முக்கியமான கேட்டாரை பண்ணுறாருங்க. உண்மையிலே இந்த படம் வெளியாகிடுச்சுன்னா அவர் ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகுறதாங்க நான் வந்து நினைக்கிறேன், சந்தோஷப்படுறேன்னா. ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ பிரமாதமாக பண்ணக்கூடியதாங்க மோகன். இந்த ஹரா படம் பார்த்தவங்களாம் ரிவ்யூ சொன்னவங்களாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் த்ரில்லாக இருக்குது, கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்குது, ஒரு ஆக்ஷன் சரி. ஆனால் இதெல்லாம் பார்க்க போனால் அந்த இயக்குநரை பற்றி பேச வச்சுங்களேன், விஜய் ஸ்ரீ அவர் அந்த படத்துக்கு ஃபைட் மாஸ்டர், அவர் தான் டைரக்ஷன் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ணி கொண்டு வந்துருப்பாரு. சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஹரா படம் வந்து நீங்கள் எல்லாருமே வந்துட்டு போயிட்டு தியேட்டரில் போய் பாருங்கள். ஸோ என்னுடைய சினிமா ஃபேண்டசி நேயரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.